ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்ன விஷயம், வேகமாக நல்லா இன்னும் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா மஞ்சளும் சுக்கும் சேர்த்துக்கலாம். இதை 7 நாள் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது அப்படியே ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டமக் எடுத்துகிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் குறையாத கண்கூடாக பார்க்கலாம். இந்த வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ ப்ராடக்ட் இருந்தாலும் கெமிக்கலில் போய் விழுறாங்க சில பேர். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெளி உணவுகளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்சு போனால் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், நமக்கு தேவையானது வெளியில் போனால் ஒரு அழகாக ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிடுங்க, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க, நீங்களே செஞ்சதை எடுத்துகிட்டு போங்க. இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு லிவரை மட்டும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரே விஷயந்தான், நான் குண்டாக போய்கிட்டே இருக்கேன், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. லிவர் எங்கே உங்களுக்கு சரிவர இயங்கவில்லையோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும். ஸோ எங்கெங்கே முட்டிலாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு மஜ்ஜை தேவைப்படுது, அங்கே ஒரு லூபிகன் தேவைப்படுது. எல்லாத்தையும் சேர்த்து வலிச்சிக்கிட்டு மோஷனில் போணுச்சுன்னா நீங்கள் ஸ்லிம் ஆவீங்க. ஆனால் இந்த பிரச்சனைலாம் வந்துடும், ரொமாட்டாய்டு வந்துடும், பிரெயின் ட்ரெயின் ஆகும். லிவருக்கு தான் நம்ம மெயினான அந்த கான்செப்ட்டு. வெயிட் லாஸ்னாலே அங்கே இயங்கினாலே உங்களுக்கு ஒரு அதுக்கான ஹீட் ஃபார்ம் ஆகும். அந்த ஹீட் ஃபார்ம் ஆனாலே கெட்ட கொழுப்பெல்லாம் சேர்ந்து போகும். நல்ல கொழுப்பு போகக்கூடாது, உடம்புல இருக்கணும். வெந்தயம், தனியா, சீரகம், பட்டை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இதை அழகாக தூள் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா கிடைக்கிறத வாங்கி வச்சுக்கோங்க. இது சூப்பராக என்ன பண்ணும், உங்களுடைய ஹையாக இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இதை நான் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 7th லேயர் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், 7th லேயரில் இருக்கிறது இப்படி ரூட்டோடு கரைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இதை ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டமக்கில் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். அழகான மென்மையான முறையில் சப்போர்ட்டாக இந்த வெயிட் லாஸ் ஆகும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குது. எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயந்தான். ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்ன விஷயம், எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது, உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடாது, ஆனாலும் கெட்ட கொழுப்பெல்லாம் போகணும், ஆனால் சீக்கிரமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லிம் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு சூப்பராக. நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தாலும் இதுவும் சூப்பரான ஒரு டிப்ஸ் தான். ஈஸியாகவே உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ராலை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகும். எப்போதும் போல் நம்ம சொல்கிற விஷயம் தான், இந்த வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ ப்ராடக்ட் இருந்தாலும் கெமிக்கலில் போய் விழுறாங்க சில பேர். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மூளையும் கொழுப்பு தான். ஸோ எங்கெங்கே முட்டிலாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு மஜ்ஜை தேவைப்படுது, அங்கே ஒரு லூபிகன் தேவைப்படுது. எல்லாத்தையும் சேர்த்து வலிச்சிக்கிட்டு மோஷனில் போணுச்சுன்னா நீங்கள் ஸ்லிம் ஆவீங்க. ஆனால் இந்த பிரச்சனைலாம் வந்துடும், ரொமாட்டாய்டு வந்துடும், பிரெயின் ட்ரெயின் ஆகும், மைக்ரைன் ப்ராப்ளம் வந்துடும். சீக்கிரமே பார்த்தீங்கன்னா தடன்னு ஆகிடுவீங்க. பிகாஸ் நல்ல கொழுப்பும் சேர்த்து போகும். நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பும் பிரிக்கக்கூடிய லிவருக்கு தான் நம்ம மெயினான அந்த கான்செப்ட்டு. வெயிட் லாஸ்னாலே அங்கே இயங்கினாலே உங்களுக்கு ஒரு அதுக்கான ஹீட் ஃபார்ம் ஆகும். அந்த ஹீட் ஃபார்ம் ஆனாலே கெட்ட கொழுப்பெல்லாம் சேர்ந்து போகும். நல்ல கொழுப்பு போகக்கூடாது, உடம்புல இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம அப்பப்போ சொல்லுவேன். வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது ரூட்லேருந்து வெளியில் வரும். இப்போ வந்து 7 லேயர் ஸ்கின்னு ப்ளஸ் கெட்ட கொழுப்பை போக்கி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தொப்பையாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், தேவையில்லாத கொழுப்பாக இருக்கட்டும் குறைய ஆரம்பிக்கணும். அதுதான் ரெகுலர். இது கடைசி வரைக்கும் அழகாக நீடிக்கணும். இல்லை நான் வேகமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் டக்குன்னு அழகாக சிங்க் ஆகிட்டு திருப்பி பழையபடி இருக்கிற வெயிட்டோடு தனியாக போவாங்க. இதுதான் வந்து இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணவங்களுக்குலாம் இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறோம். வெந்தயம், தனியா, சீரகம், பட்டை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இதை அழகாக தூள் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா கிடைக்கிறத வாங்கி வச்சுக்கோங்க. இது சூப்பராக என்ன பண்ணும், உங்களுடைய ஹையாக இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இதை நான் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 7th லேயர் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், 7th லேயரில் இருக்கிறது இப்படி ரூட்டோடு கரைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இதை ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டமக்கில் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். அதாவது கேஸ்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ், அதுக்கப்புறம் தேவையில்லாத ஹை கொலஸ்ட்ரால், அப்போது தேவையில்லாத அழுக்குகள், கழிவுகள், அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அழகான மென்மையான முறையில் சப்போர்ட்டாக இந்த வெயிட் லாஸ் ஆகும். இப்படி நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 4 ஐட்டம். அதோட வேகமாக நல்லா இன்னும் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா மஞ்சளும் சுக்கும் சேர்த்துக்கலாம். இதை 7 நாள் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது அப்படியே ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டமக் எடுத்துகிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கண் பார்வை தெளிவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் குறையாத கண்கூடாக பார்க்கலாம். இப்படி நம்ம வந்து மருந்து முறையாக நம்ம எடுக்கும்போது அப்படி சேர்த்து அழகாக ஒரு முத்ராவில் வந்தாலே போதும். சூரிய முத்ரா. இப்போ சூரிய முத்ரான்னு பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி வைக்க வேண்டியதான் சூரிய முத்ரா. உங்களுக்கு இந்த சூரிய முத்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக ஒரு 15 to 10 minutes, 10லேருந்து 15 வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய டைம்.
மடியில் இப்படி வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. லைட்டாக ப்ரீத், அப்புறமா ரிலீஸ். இதுமாரி கொடுத்தீங்கன்னாக்கா சமசீர் நாடியும் சரியாகும். அதேமாரி உங்களுக்கு இந்த சூரிய முத்திரா உங்களுக்கு என்ன பண்ணும், உடம்புல மிதமான ஒரு சூடை உருவாக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான காம்னஸ் உணரலாம் நீங்கள். ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. அழகாக 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும். இல்லை எனக்கு ரொம்ப டைம் இல்லை வேகமாக பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்தாலே போதுமான விஷயந்தான். இந்த முத்திரை உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அற்புதமாக. அதேமாதிரி ப்ரெஷர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னா இது வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயிறில் தான் தொப்பை வருது. அடுத்தது ரிலேட்டட் டு ஹார்ட். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேலன்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவருக்கான ரூட் பாதை இருக்குது. கரெக்டாக அந்த 3 இதையும் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ப்ரெஷர் 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். அதேமாதிரி இந்த சைடு 10 10 20 தான். ஸோ இந்த முத்திரை போட்ட பிறகு நம்ம செய்யக்கூடிய இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டும் என்னாகும், இந்த முத்திரை போட்டோன்னே சூரிய முத்திரை போடுறீங்க இல்லையா, தேவையில்லாத கொழுப்பை சிங்க் பண்ணுதா, அதை வெளியேற்றணும் இல்லையா வேகமாக, அதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், அழகான ஒரு அந்த கஷாயம் எடுக்கிறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க போது நீங்கள் இந்த முத்திரா போடுறீங்க. முத்திரா போட்ட பிறகு உங்களுக்கு இந்த ப்ரெஷர் பாயிண்ட் இந்த 3யுமே அழகாக ரெகுலர் பண்ணிட்டு பாருங்கள். அதனால் ஒரே வாரத்தில் இன்னமும் உங்களுக்கு கண் இங்கே இந்த இடத்துல ஒரு சதை மாதிரி இருந்திருக்கலாம், கண் தொங்கியிருக்கலாம், டபுள் சின் இருக்கலாம், ஆக மொத்தத்தை தொப்பை இருக்கலாம், இந்த இடத்துல சதை தொங்கலாம். இதெல்லாம் டைட்டன் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இது அப்படியே ரெகுலராக எடுத்துனாலே போதுமான விஷயந்தான். வெயிட் லாஸ்க்கு மிக முக்கியமான ஒரு இந்த ப்ரெஷர் பாயிண்ட் ப்ளஸ் முத்திரைகள் உங்களுக்கு மிக அழகாக பயன்படும். இப்படி நம்ம அழகாக முத்திரை, ப்ரெஷர் பாயிண்ட் ப்ளஸ் மருந்துகள் எடுத்தாலும் இந்த வெள்ளை உணவுகளில் இந்த சுகரை கட் பண்ணி பார்த்தீங்கனாலே வெயிட் லாஸ் அதிகமாக ஆகும். இந்த சுகர் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு மந்த் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சுகரை டோட்டலாகவே கட் பண்ணுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, சார் உடம்புக்கு சர்க்கரை சத்து தேவையா, நீங்கள் டோட்டலாகவே கட் பண்ண சொல்கிறீங்களே, எதுவும் உடம்புக்கு ஆகிடுமா? நீங்கள் டோட்டலாகவே லைஃப் லாங்கே எடுத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை. 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உடம்புல ஸ்டாக் வச்சுருப்பீங்க எல்லாருமே. சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் சுகர் பேஷண்ட் இல்லைனாலும் சரி, போதுமான அளவு நம்ம சர்க்கரை சத்து இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த வெயிட் லாஸ் ஆகணும் இல்லையா, அதுக்கு தான் நான் வந்து டோட்டலாகவே உங்களுக்கு வந்து சுகர் அப்படிங்கிற ஸ்வீட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுமாரி நீங்கள் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாமல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. 1 மாதம் 30 நாள் தான். அதனால் எந்த விதமான பக்க விளைவுகள்லாம் வந்துடாது. ஏன்னா உங்கள் உடம்புல ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருப்பீங்க. ஸோ பேங்க்கில் ஸ்டாக் வச்சுருப்பீங்க உங்களுக்கு சர்க்கரை சத்து. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த 1 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசயம் நிகழும். அதனால் ஒயிட் சுகர் மட்டும் இல்லை, எந்த சுகருமே 1 மாதம் நீங்கள் டோட்டலாக நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் அவ்வளோ அழகாக ஸ்லிம் ஆகிட்டு வந்துட்டுருப்பீங்க. இது எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம உணவு முறையில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? கண்டிப்பாக நான் இதெல்லாம் செய்வேன், பட் கண்டபடி சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா எப்படி ஹெல்ப் ஆகும்? அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த லேட் நைட் சாப்பிட்றது, லேட் நைட்டில் நான்வெஜ் சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றதுலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் 7 7:30 அதிகபட்சம் 8 மணிக்கு உங்களோட டோட்டல் வந்து நைட் டின்னரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெளி உணவுகளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்சு போனால் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், நமக்கு தேவையானது வெளியில் போனால் ஒரு அழகாக ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிடுங்க, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க, நீங்களே செஞ்சதை எடுத்துகிட்டு போங்க. இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு லிவரை மட்டும் வாழ்க்கையில் நீ ஒரே விஷயந்தான், நான் குண்டாக போய்கிட்டே இருக்கேன், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? லிவர் எங்கே உங்களுக்கு சரிவர இயங்கவில்லையோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும். அப்போ வெளி உணவுகள் அதெல்லாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்ல எண்ணெயான்னு தெரியாது, எண்ணெயானே உங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் நம்ம வெளியில் டேஸ்ட்டை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த டேஸ்ட்டு நீங்கள் அதுக்கு பார்க்காம நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட லிவரில் ஒரு பேஸ்ட் ஒன்று உருவாகும். அதான் கெட்ட கொழுப்பு. அந்த பேஸ்ட்டு உங்களை டோட்டலாக எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டே நான் வந்து சில டயட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை நேச்சுரலாக எடுக்க ஆரம்பிங்க. அதேமாதிரி சுகரை பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ரிசல்ட் இருக்கும். இது லாங் லைஃபாக உங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இந்த 30 நாள். அதுக்கு நல்லதாக கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நல்லது கிடைக்கும். இதை மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லலாம். இப்படி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோமே சார், நம்ம இந்த டயட்டில் இருக்கோம், ஒரு அழகாக இதை கொண்டு போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் பசிக்குமே சார், நான் இல்லை என்ன பண்ணுறது, நான் சாப்பிட்டு பழகிப்பட்டேன்ல அப்படிம்பாங்க. அங்கே தான் விஷயம். நட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பழங்கள் வந்து கொய்யா எடுத்துக்கலாம், பப்பாளி எடுத்துக்கலாம், தர்பூசணி எடுத்துக்கலாம், பூசணி விதைகள் எடுத்துக்கலாம், விதைகள் எடுத்துக்கலாம், சப்ஜா விதை எடுத்துக்கலாம், சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே பசிக்காது. இந்த சீட்ஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பசிக்காது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு பேலன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் எல்லாம் சமசீராக சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் இருந்துச்சுனாக்கா வாழ்க்கை நன்றாக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.